என்னம்மா சாப்பாடு இன்னைக்கு? இன்னைக்கு நம்ம வீட்டில் களிங்க, சுட சுட களி, ராகி களி. என்னது களியா? ஆமாம். ஏம்மா இன்னும்மா அந்த காலத்துலேயே இருக்கா? ஏங்க எந்த காலத்துலேயும் நல்ல பொருள் எப்போலாம் சாப்பிட்லாங்க. என்னம்மா அப்படியே பட்ட ஜெயிலே பார்த்தினா இப்போ களி போடல, கறி மீன் முட்டன் போடுறாங்க. நீ இப்படி போட்டு என்ன பாடாப்படுத்துறியாம்மா? ஜெயிலில் களி போடலன்னு தான் இப்போ வீட்டில் போடுறாங்க களி. ஐயோ ஐயோ, ஏதோ ஒன்று பண்ணு. ஏதோ வீட்டில் சும்மா காரு பொம்மையில் விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி களியை வச்சு விளையாடிங்கிற. களி வச்சு விளையாடிங்க. இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா செய்யறதுக்கு? ராகி மாவு அரைக்கணும், பச்சை அரிசி புடச்சி அடித்து அடுப்பில் வேக வச்சு களி உருண்டி கட்டி முட்டி இல்லாத கலரி கிண்டி நாங்கள் களி போட்டால் உங்களுக்கு இது ரொம்ப உங்களுக்கு விளையாட்டாக போச்சா? இப்போல்லாம் இப்போ இருக்கிறங்க சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் சாப்பிட்டு உடம்பு கற்றுக்கிறீங்க. பாரம்பரிய உணவு ராகி களி, இது சாப்பிட்டு பாருங்கள். சுகர் வராது, பிபி வராது, உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக போகும். இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. எது நம்மளுக்கு தேவையில்லையோ, எது ரொம்ப உடம்பு கெடுதலோ, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு உடம்பு கெத்துக்கிறீங்க. ஒரு 30 ரூபா கொடுத்து இளநீர் வாங்கி குடிக்க மாட்டீங்க, 100 ரூபா கொடுத்து இது வாங்கி குடிப்பீங்க, ஜூஸ் வாங்கி குடிப்பீங்க. எது நல்லது உடம்புன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி தாங்க நீங்கள் எப்பவுமே கண்ணு வந்து எது பல பழக்குது அதான் பார்த்து சாப்பிட்றீங்க. கண்ணுக்கு எது மங்கலாக இருக்குது அதான் உடம்பு ரொம்ப நல்லது. அதனால தாங்க எப்பவுமே நான் களி வாரத்துக்கு ஒரு டைம் செய்யல கூட பரவாயில்லைங்க. எல்லாரும் மக்களே தெரிஞ்சுக்குங்க. மாசத்துல ஒரு நாளாச்சு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த ராகி களி செஞ்சு கொடுங்க. வீடும் ஆரோக்கியமா இருக்கும், குழந்தைங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. எல்லாரும் சொல்றாங்க உன்னோட நல்ல மனசு. எந்த அளவுக்கு தம் பிடிச்சி பேசுறியா? அப்ப நீ எத்தனை களி உருண்டை துண்ணுவா? எனக்கு பிடிச்சது களி தான். பொய் சொல்ல சொல்கிறீங்க. மாவு இத்தனை இல்லாத இருந்துச்சுங்க. நேற்றாக கெவுரு மாவு வச்சுன்னு வந்தேன், கழுவி போட்டு. இப்போ கெவுரு மாவு வச்சுனா இதோட ராகி ரொட்டி, சிம்பிளி, களி இது மாதிரி தாங்க நான் நிறைய செய்வேன். எனக்கு அதான் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்சது ராகி மாவு செய்கிற எல்லா ஐட்டமும் நல்லா சாப்பிடுவோம். அடுத்தது அடை செய்வேன், அது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆள் இந்த ஆப்ஷன் எடுத்துங்க. அப்போ தாங்க நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஐயோ அம்மா, என்ன முடியலையே. இந்த களி சாப்பிடு. எனக்கு வேணாம்மா. எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து களி நான் வந்து உருட்டி எடுத்துகிட்டு பாருங்க. நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் வந்து களிக்கு வந்து பாம்பே சட்னி தாங்க வச்சேன். வீட்டில் வந்து துவரம் பருப்பு, ரேஷன் பருப்பு இருந்ததுங்க. கடை பருப்பு இல்லைங்க, நாங்கள் ரேஷன் பருப்பு கூட நாங்கள் சாம்பார் வைப்போம். நல்லா இருந்ததுங்க ரேஷன் பருப்பு. இப்போ நல்லா கொடுக்குறாங்க, அதனால் ரேஷன் பருப்பு சாம்பார் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒரு உருண்டை போட்டு கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்கு களினா பிடிக்காதுன்னா அவருக்கு வந்து ஈர உடம்புங்க, களிலாம் ஆகாது. நான் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. வாங்க களி சாப்பிட்லாம். களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். பார்த்து நீங்களும் மறக்காமல் செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு குண்டால தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுருங்க. நான் வந்து களிக்கு வந்து அரை காப்படி பச்சை அரிசி எடுத்துக்கணுங்க. அரை காப்படி பச்சை அரிசி ஊற வச்சிங்கன்னா, துவரம் பருப்பு ஊற வச்சுக்கணுங்க குழம்புக்கு, பாம்பே சட்னிக்கு. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொச்சி பிறகு அரிசி நல்லா 3 வாட்டி கழுவி பச்சை அரிசி தண்ணியில் கொட்டி உப்பு லைட்டாக போட்டு மறக்கணும். அதுக்கப்புறம் சாதம் வந்து பொங்கி வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சிறு வச்சுட்டு சாதம் நல்லா துவை விடுங்க. சாப்பாடு வந்து நல்லா ஒரு 3/4 வந்துடுங்க. அரை வேக்காடு இருந்தாலும் போடாதீங்க. 3/4 வந்துட்டு பிறகு 1 காப்படி மாவுங்க, ராகி மாவு, அரை காப்படி பச்சை அரிசி, 1 காப்படி ராகி மாவு, தண்ணி கரெக்டாக இருக்குங்க. களி நல்லா கரெக்டாக வரும், இலக்காக இருக்கும். அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் சிறு வச்சுருங்க. கேஸு ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. அரை மணி நேரம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ போய் களியே கிண்டலாம் வாங்க. இந்த பாருங்கள் களி கிண்டலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இப்போ களி கலலாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் களி தாங்க. வாங்க. இப்போ களி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இங்கே வந்து கம்மி மாமா இது பாருங்கள். இந்த களி வந்து பக்குவமாக நல்லா கட்டி முட்டி இல்லாத நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் உண்டை விட்டுங்க. நல்லா சூப்பராக வருங்க களி. இதே மெத்தடில் நீங்களும் ராகி களி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டான உணவுங்க, பாரம்பரிய உணவு, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். தண்ணி வந்து அதிகமாக இருந்தாலும் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வெடி கட்டிட்டு களி உண்டை கலருங்க. கட்டி ஆயிடுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி களி கலருங்க. சூப்பராக இருக்கும்.